வழக்கு வாங்கிய அண்ணாமலையின் நண்பர். கர்நாடகாவில் பரபரப்பு. நடந்தது என்ன? பாஜகவின் தேசிய இளைஞரணி தலைவரும் பெங்களூரு தெற்கு தொகுதியின் வேட்பாளருமான தேஜஸ்வி சூர்யா மீது தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு செய்திருக்கிறது. தேர்தல் நாளன்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் மதத்தின் அடிப்படையில் வாக்கு சேகரித்ததாக தேஜஸ்வி சூர்யா மீது புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் தேஜஸ்வி சூர்யா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையர் எக்ஸ் தளத்தில் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். 2019 மக்களவைத் தேர்தலில் பெங்களூரு தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தேஜஸ்வி சூர்யா இரண்டாவது முறையாக அதே தொகுதியில் களம் காண்கிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் ஜெயாநகர் எம்எல்ஏவும் கர்நாடக போக்குவரத்து துறை அமைச்சரும் மகளுமான சௌமியா ரெட்டி களம் காண்கிறார். இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வரக்கூடிய சூழலில் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போன்றவர்களும் தேஜஸ்வி சூர்யாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் டி.கே. சிவகுமார் உள்ளிட்ட காங்கிரசின் மூத்த தலைவர்கள் பிரியங்கா காந்தி போன்றவர்களும் சௌமியா ரெட்டிக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டனர். தேஜஸ்வி சூர்யாவை பொறுத்தவரையில் கடந்த முறை போட்டியிட்ட போது 3 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பெங்களூரு தெற்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். தேர்தலில் வெற்றி பெற்று எம்பியாக பணியாற்றிய காலத்தில் பலமுறை சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்து விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கிறார் தேஜஸ்வி சூர்யா. இரண்டாவது முறையாக பெங்களூர் தெற்கு தொகுதியில் போட்டியிடும் தேஜஸ்வி சமூக வலைதளங்களில் அவ்வப்போது இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிப்பதும் தேர்தல் விதிகளை மீறி மதத்தின் அடிப்படையில் வாக்கு சேகரித்தார் என்பதும் தான் எதிர்க்கட்சிகள் தேஜஸ்வி மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இந்த சூழலில்தான் தேர்தல் விதிகளை மீறி மதத்தின் அடிப்படையில் வாக்கு சேகரித்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் தேஜஸ்வி சூர்யா மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது தேர்தல் ஆணையம்.